ஹலோ கைஸ், இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் டச் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். இன்றைக்கி ஒரு மேரேஜ் போகணும், அதனால தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். பரவாயில்லையே, லேடிஸ்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தால் ஸ்லோவாக ரெடி ஆவாங்களே, நான் வந்து ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் கிடையாது. நான் வந்து வீடியோவை வந்து ஸ்பீடில் வச்சுருக்கேன், அதனால தான் ஃபாஸ்ட்டாக தெரியுது. ஃபங்க்ஷனுக்கு ஸ்லோவாக ரெடி ஆகிற லேடிஸ் லிஸ்ட்டில் நானும் ஒரு ஆள் தான். இன்றைக்கி நான் வந்து வெளியே போகிறது இருக்கிறதால வந்து சாரீ தான் கட்ட போகிறேன். சாரீக்கு வந்து ஸ்னேகா ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸ்னேகா ஹேர் ஸ்டைல் அது என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹேரை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ரோல் பண்ணி ஸ்லைட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கமும் இதே மாதிரி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் சைடில் மட்டும் கொஞ்சமாக முடி எடுத்து அதை அப்படியே தூக்குன போல் வாரி ஒரு ரோல் பண்ணி அப்படியே ஸ்லைட் பண்ணிவிடுங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஹேர் ஸ்டைலே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். டைம் இல்லை, எனக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் ஓரலாக பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டில் வந்து ஒரு லப்பர் பேண்ட் போட்டு விட்டுருவேன். நான் மேக்ஸிமம் டைம் வந்து ஓப்பனரில் விட மாட்டேன், ஏன்னா அதிகமாக ஹேர் ஃபால் ஆகும், ஹேர் டேமேஜ் ஆகுன்றதால இந்த மாதிரி பின்னி லாஸ்ட்டில் லப்பர் பேண்ட் போட்டு விட்டுருவேன். என்னுடைய ரெகுலர் ஹேர் ஸ்டைல் தான் இது. எப்பயுமே லேடிஸ் வந்து தலை சீவி என்ன தான் மேக்கப் பண்ணாலும் பூ வச்சா தான் அந்த ஃபினிஷிங்கே வரும். நான் வீட்டில் ரெகுலராக இருக்கும்போது வளையலெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபங்க்ஷனுக்கு எங்கன்னா போகிற மாதிரி பிளான் இருந்தால் மட்டும்தான் வளையல் யூஸ் பண்ணுவேன். லாஸ்ட்டில் குங்குமம் வச்சு மேக்கப் முடிச்சாச்சு. நான் எங்கன்னா ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தான் ரெடி ஆகுவேன். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.